தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருந்தார். தமிழ்நாட்டில் அரசு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் எனவும் அந்த தனி தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்குவதை உறுதி செய்யக்கூடிய வழக்கில் மத்திய அரசு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சக்திவேல், மத்திய அரசு வழங்கியிருக்க பதில் மனுவில் உள்ள விளக்கங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் ராஜேஷ். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும், தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வலியுறுத்தவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்குவதையும் உறுதி செய்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட கோரி சென்னையைச் சேர்ந்த அன்னையா ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்கப்படுவதும் தேசிய கீதம் இசைத்து நிறைவு செய்வதும் பல ஆண்டுகளாக மரபாக பின்பற்றப்பட்டு வருகிறது என கூறப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையை நீர்த்து போக செய்யும் வகையில் அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடப்பட்ட பிறகே தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு நிகழ்ச்சியை வந்தே மாதரம் பாடியே துவங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஜனவரி 28 பிறப்பித்த சுற்றறிக்கையில் மாநில பாடலை பாடி அரசு நிகழ்ச்சியை துவங்க எந்த தடையும் விதிக்கவில்லை. தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது வெறும் சடங்கல்ல, அது தமிழர்களின் உணர்வு, கலாச்சாரம் மற்றும் அடையாளம் உள்ளது என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வலியுறுத்தி மத்திய அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்ய வேண்டும். எதிர்கால அரசு நிகழ்ச்சிகளில் இந்த கலாச்சார மோதலை தவிர்க்கும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதற்கு தகுந்த நிர்வாக அறிவுறுத்தல்களை பிறப்பிக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARS சுந்தரேசன் மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய அறிவிப்பாணையை பிறப்பித்துள்ளதால் இந்த வழக்கு வழக்கு செல்லத்தக்கதல்ல என தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு அறிவிப்பாணையில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில பாடலை தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என அறிவிப்பாணையில் வலியுறுத்தவில்லை என குறிப்பிட்டார். இதையடுத்து வழக்கு விசாரணையை நீதிபதிகள் அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளார். கூடுதல் விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.